நீங்கள் மிஸ்டர் ஜூ கீப்பர்னு ஒரு படம் பண்ணுறீங்க. லீடாக பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு படம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும், அட்லீஸ்ட் அது ஹிட் ஆகணும்னு இருக்கு. அதில் நான் தோக்கவே இல்லை. நான் குழந்தைங்களுக்காக பண்ணணும்னு நினச்சி பண்ணது தான் அந்த புலி கூட பண்ண படம். அதில் எனக்கு தெரிஞ்சு என் ஃபேமிலி ஆடிச்சுன்னா எனக்கு பார்த்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நகை கடைங்க இருக்குல்ல, ஓகே ஓகே, அதில் வந்து பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் பெருக்கிற அந்த இது பண்ணிவிட்டு சரி சரி ஓகே 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 இல்லை இல்லை ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நான் பார்ட் டைம் தானே ஒர்க் பண்ணுறேன் அதையும் சொல்கிறேன். இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, மிரண்டு போயிட்டோம். இந்த எதிர்நீச்சல் மட்டும் சொன்னாங்கல்ல, ஆமாம் ஆமாம், எதிர்நீச்சல் இவங்க சீரியல் பண்ணாங்களா, டைட்டிலுக்காக டெய்லி 1 hour ஸ்விம்மிங் கிளாஸ். அந்த போட்டில் ஒருத்தர் கிட்ட கொடுத்தாரு. அந்த மாதிரி நீங்கள் யாருக்கிட்ட இந்த என்ன கொடுன்னு ஆசைப்படுறீங்க? வெற்றிமாறன் சார்ட்ட நான் வந்து விசாரணை படம் வந்து மிஸ் பண்ணேன். ஏன்னா அருவி பண்ணிட்டு இருக்கும்போது விசாரணை டேட்ஸும் அருவி டேட்ஸும் ஒரே மாதிரி கிளாஷ் ஆனிச்சு. அதனால நான் எதை சாய்ஸாக எடுக்க போகிறேங்கும் போது நான் விசாரணை விட்டுட்டு அருவி எடுத்து அங்கே போனேன். இப்போ ஸோ அவரை இப்போ மறுபடியும் அவர் கூட கிடைக்கணும். அந்த மாதிரி நிறைய நல்ல இயக்குநர்கள்ட்ட இருந்து கண் வாங்கணும். ஸோ ஒரு புகழ் அவர்களே சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த டைம் மிஷின் வச்சுட்டு ட்ராவல் பண்ணிட்டு ஒரு விஷயத்த மாற்றணும்னு நினச்சேன், என்ன மாற்றுவீங்க? எங்கள் அப்பா மறுபடியும் வரும். டெய்லி அப்பா தான் எனக்கு இது பண்ணிருக்காரு. உலகத்தில் இறக்கக்கூடாத 2 பேரும் அது அப்பா அம்மா தான். ப்ரோ டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம யாரு கூட இணைஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூட்கேஸ் அந்த படக்குழுவோட தான் இணைஞ்சிருக்கோம். நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் 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 வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைரக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயா, சூட்கேஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ நடுவில் நீங்கள் ஒரு பிரபலமாக இருந்தீங்க சோஷியல் மீடியாவில். ஸோ பார்த்தோம், சொல்லுங்கள் படம் எப்படி வந்திருக்கு? ஒரு பெரிய பட வாய்ப்புக்காக தொடர்ந்து காத்துக்கிட்டே இருந்த சூழல்ல இந்த கதை நிஜமா ஒரு ஒரு இன்சிடெண்டா ஒரு நாள் என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு நடந்த நிகழ்வு. அந்த நிகழ்வு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது கொஞ்ச நாளைக்கு அதை நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலவுக்கான ஒரு நிகழ்வு. நிகழ்வுனா பெரிய நிகழ்வுலாம் கிடையாது, ஒரு இன்சிடென்ட் அப்படியே தாக்கிச்சு. ஸோ அந்த நிகழ்வு இந்த படம் வாய்ப்பு காத்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு சூழல்ல ரொம்ப டைம் தள்ளி போயிட்டே இருக்கக்கூடாது, இமீடியட்டா நம்ம படம் ஆரம்பிக்கணும் அப்படின் போது எந்த கதையை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த நிகழ்வு மைண்ட்ல வந்து இந்த நிகழ்வை வச்சுக்கிட்டு முன்கதை பின்கதை அமைச்சா திரைக்கதை வச்சா இது ஒரு சிறப்பான படமா வரும் அப்படின்னு இன்னும் ஒரு பட்ஜெட்லயே முடிஞ்சிடும் இந்த கதை. அதுக்கான நடிகர்கள் மட்டும் கொண்டு வந்துட்டா போதும் அப்படின்ற ஒரு திட்டத்தோட அதை அசோசியோட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு டிஸ்கஷன் பாதி நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து இதுக்கு மெயினா அந்த கதைக்கான கதை நாயகன் அந்த பிரச்சனையை முழுசா எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டு ஹேண்டில் பண்ற ஒருத்தர் யார் ஆர்டிஸ்ட் போனாங்க. அப்புறம் அயலித்தோடு வந்துருந்தது. அதுக்கு முன்னாலேயே அறிவியலையும் ஒரு சிறப்பா பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கு. இந்த மதன் சார் வந்து எனக்கு அவரோட முகம் எனக்குள்ள வந்துச்சு. அப்ப இந்த கேரக்டருக்கு இவரை போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்ரோச் பண்ணி கதை பாதி திரைக்கதை அமைக்கிட்டு போதே கதை சொன்னேன் அவர்கிட்ட. உடனே அவரு சார் நல்லா இருக்கு சார், இந்த மாதிரி கதைகள் தான் இன்னைக்கு ஒரு சினிமாவுக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயமா. அவரும் ஒரு படம் இயக்குனராக இருக்கிறதுனால ரொம்ப என்னை ஊக்குவிச்சு, சார் இது நல்லா வருது சார், இதுக்கான காம்பினேஷன் அடுத்தடுத்த அளவில் எல்லாத்தையும் சேர்க்கலாம் சார் அப்படின்னு சொன்னோங்க. முதல்ல அவரை கமிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா பெஸ்ஸாக வந்துச்சு. அதை நிறைய திரையில சொல்ற மாதிரி தான் ஒரு கதை அது ஒன்று அமைஞ்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாருமே ஈஸியாக அமைஞ்சிருவாங்க, எல்லாமே அதுவாக எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் உலக சினிமாவில். அது எல்லாரும் சொல்லப்பட்டு அது மாதிரிதான் சூட்கேஸ் படமும் ஒரு ஒரு நல்ல திரைக்கதை கதை அமைஞ்ச உடனே அடுத்த நடிகர்கள் எல்லாருமே கரெக்டா உள்ள வந்தாங்க. ஆமா, அது பட்ஜெட்ல இவங்க புகழ்லாம் சொன்னோம்னா எனக்கு ஒரு பெரிய லெவல்ல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு அண்ணன் எந்திரிச்சு வராங்க. லோ பட்ஜெட்ல உங்க பட்ஜெட்லயும் பார்த்து பண்ணி கொடுத்து புகழ் சேலரியும் இன்னைக்குமே எல்லா மேடையிலையும் என் குழந்தைகள் வர சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கான நன்றி கடன். அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த சூட்கேஸ் திரைப்படம். ஸோ உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிட்டு இருக்காரு. ஸோ படம் கிட்டத்தட்ட நிறைய படம் பண்ணுறீங்க. ரீசெண்டாக கூட உங்களுடைய படம் நீங்கள் லீடாக ஒரு படம் நடிச்சிருந்தீங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு இது இருந்தது. ஸோ இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. ஸோ எப்படி, என்ன மாதிரி கதைக்களம், என்ன மாதிரி ரோல் உங்களுக்கு? நமக்கு எப்பயுமே காமெடி ரோல் தான். சீரியஸாக சொல்லுவாங்க, ஆனால் நம்ம காமெடியாக பண்ணுவோம். அது காமெடியாக பண்ணியிருக்கு. இதில் அது காமெடியாக தான் பண்ணிருக்கீங்க. ஜாலியாக எப்பயும் போல் புகழ் எப்படியும் இருக்குமே அது மாதிரி ஜாலியாக பண்ணியிருக்கேன். இந்த மேடம் கூட சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம்.
நல்லா 2 பேரும் காம்பினேஷனுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். மீம் டெம்ப்ளேட் கிரியேட் பண்றீங்க தெரியுதா? எது? மீம் டெம்ப்ளேட் கிரியேட் பண்றீங்க தெரியுதா? ஆமாம் ஆமாம் ஆமாம். பாத்தீங்கன்னா சில நீங்க பேசிட்டு இருக்கீங்க அவங்க மட்டும் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல, ஸோ மீம் டெம்ப்ளேட்டா கட் பண்ணி போடுவோம் பாருங்களா? என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து வறுமையிலே வாழ்ந்த ஒரு ஃபேமிலி. நிறைய விஷயம் சின்ன வயசுலேருந்தே அவங்க இந்த குழந்தைங்களாம் இது பண்ணுவாங்கள்ல, அந்த கொலுசு போடுறது குழந்தைங்களாம் அழகு. அப்போ சின்ன வயசுலேருந்தே இவங்க போகிற மாதிரி இவங்க அந்த சத்தம் வந்து பக்கத்து வீட்டில் கேட்க இவங்க அப்போ வந்து ரொம்ப ஏழ்மைப்பட்ட இது. கால் மேல் கால் போடுங்க. கொலுசு வாங்க கூட வசதி இல்லாமல் அவங்க வந்து என்னன்னா அவங்க பச்சை குத்துவாங்க. அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம் காசு கஷ்டம். அப்போ வெளியே அவங்க போகிறப்ப இவங்களே அப்படின்ட்டு அவங்க வீட்டில் இல்லை. நீங்கள் உண்மையிலே பாருங்க, இந்த நான் கவனிக்கல. அப்புறம் என்கிட்ட கேட்டேன் என்ன இல்ல அக்கா கிட்ட ஆஃப் ஸ்கிரீன்ல கேட்டேன். அது எல்லாமே ஸ்டோன், எல்லாமே டைமண்டா தான். இது எல்லாமே டைமண்ட். டைமண்ட் ஏன்னு கேட்டா வந்து கிட்டத்தட்ட டைரக்டரே நெட்ல நல்ல சம்பளம் கொடுத்துருக்காரு அப்படின்றதையும் சொன்னாங்க. அது தெரியல பாருங்களேன், செருப்பில் டைமண்ட் போட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நகை கடைங்க இருக்குல்ல, ஓகே ஓகே, அதில் வந்து அவங்க பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் பெருக்கிற அந்த இது பண்ணிவிட்டு அப்போ சில இதெல்லாம் கீழே வரும்ல, அது என்னைக்கெல்லாம் டைமண்ட் வருதோ தெரிஞ்சு போவாங்க. அப்போ இது பண்ணிவிட்டு அப்படியே பார்ப்பாங்க கஸ்டமர் யாராக இருக்காங்களா, அப்படி எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த காலு கீழே ஹோல்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அதில் மெரிச்சிடுவாங்க டைமண்டை. மெரிச்சிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டுக்கு. எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இது பண்ணுவாங்க. நிச்சயமா சூட்கேஸ் படம் வெளியிட்டதுக்கு அப்புறம் கால்ல நிஜமான டைமண்ட் டைமண்ட் ஜெயிச்சிருவோம் அந்த அளவுக்கு. சரி சரி ஓகே ஓகே ஓகே. இல்லை ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நான் பார்ட் டைம் தானே ஒர்க் பண்ணுறேன், அதை ஏன் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு நம்மளை எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்றது. இந்த ஐடியா உனக்கு எப்படி தாங்க? என்னடா அமைதியா இருக்கே, வாயை திறக்க மாட்டேன்னு கான்டென்ட் எடுத்திருக்காரு. ஏங்க நீங்கள் தான் அன்றைக்கி நான் உட்காந்துருந்தோம் கதையை சொன்னீங்க. இந்த மாதிரி வீட்டில் வருமே கூரை வீடு சத்தங்க, மழை சவுண்டில் கூட அந்த கொலுசு சவுண்டு கேட்குமா, அம்மா சொல்லுவாங்க சில் 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 சில்னு கேட்கும்ன்ட்டு. அந்த மழை சவுண்டு அப்படியே பார்ப்பாங்களாம், மழை சவுண்டோட கொலுசு சவுண்ட் இருந்தால் எப்படி இருக்கும் இல்லைன்னு சொல்லி பச்சையை குத்திருக்காங்க. இப்போ பெரிய விஷயம். கொலுசு வாங்க கஷ்டம்னு 10,000 ரூபாய்க்கு பச்சை குத்துறாங்க. ஓகே, ஸோ சொல்லுங்க நீங்க வந்து அங்கே போங்க. ஸோ ஆஃப்டர் பைசன் கூட சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தே பிடி வாத்தியார் அப்படி பார்த்த வரை இப்போ திடீர்னு வந்து இங்கே ஒரு ஹீரோவாக பார்க்குறோம். ஒரு பெரிய ஒரு மாற்றம், இப்போது அடுத்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ எப்படி என்ன கதைகளும், அதுவும் ஃப்ரண்ட்டில் உங்கள் போஸ்டர் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இப்போ ஹீரோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் எப்பவுமே கதையை தான் ஹீரோவாக நினைக்கிறது, அந்த இயக்குனரை தான் ஹீரோவாக நினைக்கிறது. அதுக்குள்ள நம்மளும் அந்த முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்கோங்கிறது இன்னொன்று. ரொம்ப யதார்த்தமான உண்மையான நிகழ்வுகளுக்குள்ளார ஒரு கதை பண்ணுறதும், அந்த கதைக்குள்ளார நம்ம முக்கியமான கதாபாத்திரங்கள் எப்பயுமே ஹாப்பி தான். அப்படி ஒரு கதை தான் சூட்கேஸ். நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஆனால் பைசனுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம அது ஷூட் பண்ணிட்டோம். பைசனுக்கெல்லாம் முன்னாடியே படம் முடிச்சிட்டோம். பைசனுக்கு இப்போ நான் சமீபமாக ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாமே வந்து பைசனுக்கு முன்னாடியே முடிச்சு அதுக்கப்புறமா இப்போ ரிலீஸ் ஆகிட்டு வர படங்கள். அதில் இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். ஒரு சின்ன படம் சரியான ஒரு நல்லா வந்திருக்கு. இதை சரியான முறையில் வெளியிட்டு திரைக்கு கொண்டு போகணுன்ற திட்டமிடலை ஆர்னா ட்ரீம் ஒர்க்ஸ், ஆதன் ஃபிலிம்ஸ், சோனி மாறன் இவங்கெல்லாம் அந்த படம் பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான கேப் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கிற கேப் ஜூலை 3 வந்து ஒரு சரியான கேப் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமாக ஒரு நல்ல அங்கீகாரத்தை பெறும், வெற்றியாகவும் பெறும், வசூலாகவும். ஸோ இந்த ஷூட் கேஸில் வந்து சில பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் வந்து ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ அந்த பொருள்லாம் என்னென்னு சொல்கிறேன், அது எல்லாமே வந்து உங்களோட ரிலேட் ஆகுதா இல்லையா, யாருக்கு கொடுக்கலான்னு ஆசைப்படுறீங்க, இல்லை யாராவது மென்ஷன் பண்ண ஆசைப்படுறீங்கன்றத நீங்கள் விருப்பப்பட சொல்லலாம். ஓகே, ஷூட் கேஸில் வந்து முதல்ல கன்று இருக்குது. ஸோ இந்த கன்று வந்து எல்லாரும் ஒரு பாயிண்ட்ஸாக சொல்லி நல்லாயிருக்கும். புகழ் அவர்கள்லேருந்தே போகலாம் நினைக்கிறேன். யாருக்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அங்கே கோட்டில் ஒருத்தர்கிட்ட கொடுத்தாரு. அந்த மாதிரி நீங்கள் யாருக்கிட்ட இந்த கன்னை கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? யார் கஷ்டப்பட்டு மேலே வராங்களோ அவங்க கையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது யாருன்னு சொல்லி நல்லா இருக்கும். அது கடவுள் கையில் தான் இருக்குது. அது யார் வந்து நம்மக்கிட்ட வந்து நமக்கு தெரியும் இல்லையா, ஒருத்தவங்க இப்போ வராங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க, சரி அடுத்தடுத்து வர்றவங்க அவங்க அது யார் வராங்களோ அவங்க கையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். மேபி இந்த படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுக்குறோம். சார் சொல்லுங்கள் சார். ஸோ நீங்கள் கன்று யாருக்கிட்ட இருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? வாங்குறது கூட சொல்லலாம்ல. வெற்றிமாறன் சார்ட்ட நான் வந்து விசாரணை படம் வந்து மிஸ் பண்ணேன். ஏன்னா அருவி பண்ணிகிட்டு இருக்கும்போது விசாரணை டேட்ஸும் அருவி டேட்ஸும் ஒரே மாதிரி கிளாஷ் ஆனிச்சு. அதனால நான் எதை சாய்ஸாக எடுக்க போகிறேங்கும்போது நான் விசாரணை விட்டுட்டு அருவி எடுத்து அங்கே போனேன். அப்போது ஸோ அவரை இப்போ மறுபடியும் அவர் கூட
நடிக்கணும். அந்த மாதிரி நிறைய நல்ல இயக்குனர்கள்ட்ட இருந்து கன் வாங்கணும். ஆமாம். அக்கா நீங்க இல்லை இவங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஐயா 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 இல்ல அது கேளுங்க, அது ரொம்ப முக்கியமான இல்லை விஷயம். உண்மையிலே சொல்கிறேன். அன்னைக்கு நைட் ஷூட்னு நினைக்கிறேன். நைட்டு 12:30 மணி இருக்கும். நானும் செல்லா இவர் எல்லாமே நாங்கள் உட்காந்து பேசினப்ப இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, மிரண்டு போயிட்டோம். இந்த எதிர்நீச்சல் மட்டும் சொன்னாங்கல்ல, ஆமா ஆமா. எதிர்நீச்சல் இவங்க சீரியல் பண்ணாங்களா, டைட்டிலுக்காக டெய்லி 1 hour ஸ்விம்மிங் கிளாஸ். அந்த டைட்டிலுக்காகவே அந்த ஒரு எஃபெக்ட்டுக்கு நம்ம பாராட்டணும். அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், ஸ்விம்மிங் பூலில் தண்ணி இப்படி அடிச்சுட்டே இருப்பார், இவங்க அதில் நீச்சல் அடித்து இந்த பக்கம் வரணும். என்னென்னு அன்றைக்கி சொன்னாங்க, நான் எதிர்நீச்சல் அந்த டைட்டிலுக்காகவே நான் 1 hour டெய்லியுமே ஸ்விம்மிங் கிளாஸ். அதுக்கு நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பெரிய சூப்பரே அவங்க எதை கேட்குறாங்க அதை சொல்லிட்டாங்க. அக்கா சொல்லுங்க. ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த கண்ணை அப்படியே நான் வாங்கி என்ன சொல்லு இல்லை, என்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி, என்கிட்ட இருக்கிற டவுன்ஸ், என்கிட்ட இருக்கிற ஸோ என்ன சொல்றது ஃபால்ஸ் திங்ஸ், அதெல்லாம் நான் வாங்கி அதெல்லாம் ஒரே பொட்டுன்னு போட்டு ஒரு கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ்ஷான பாசிட்டிவ் காயத்ரி ஆகணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர்க்கா பக்கா. பா, நான் என்ன சொல்றேன், ஒரே கண்ணு இப்படி போட்டுட்டுன்னு வச்சுக்கோ, நீ எடுத்து நீயே உனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. தேவையில்லாத நீ நம்ம தப்பான விஷயத்துக்குலாம் போறேன்னு தோணுதுல, உனக்கு எதுவுமே இருக்காது. நீங்க சொல்லுங்க. யாருகிட்ட இருந்து சார் தான் இப்ப கண்ணு கொடுக்க போறாரு, யாருகிட்ட இருந்து கண்ணு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்ல யாருகிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கண்ணை ஆல்ரெடி வாங்கணும்தான் நினைக்கிறேன். அப்படி சொன்னா பாரதிராஜ் சார் கிட்ட இருந்து அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா எனக்கு வாய்ப்பு கிடைச்சதா இருக்கட்டும், பெரிய வாய்ப்பா. இன்னைக்கு சார் வெற்றியை கொடுக்காட்ட கூட அன்னைக்கு கருத்தமா அதுக்கு அடுத்த கருத்தையெல்லாம் அவரோட ஆஃபீஸ்க்கு முன்னால் சேர்றதுக்கே அவர் பெரிய முயற்சி எடுக்கணும். 1.5 ஆண்டு காலம் வெயிட் பண்ணி வேலைக்கு சேர்ந்து படப்பிடிப்பு போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. என்னன்னா அவரோட சினிமாவுக்கு வர்ற முன்னால் இருந்து 1949 அந்த காலகட்டத்திலேருந்து அவங்க ஃபேமிலிக்கு 87 வரை வந்த கடிதங்களை அப்படியே, அப்போலாம் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த உரிப்பானிட்டு ஒரு கம்பி இருக்கும், அதில் குத்தி 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 வச்சிருப்பாங்க. இப்படி 2300 கடிதங்கள் அவருக்கு வந்ததா? ஆமா, அவங்க ஃபேமிலிக்கு பல இடங்கள்ல இருந்து வந்த கடிதங்கள். அந்த கடிதங்களை எல்லாம் ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு டே வாடா, உன் எழுத்து ரொம்ப அழகா இருக்குடா, ஹேண்ட் ரைட்டிங், அதனால இந்த கடிதங்களை ஷூட்டிங் போறதுக்கு முன்னால தொகுத்து முடிச்சிடறா அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ கலைப்புலி சார் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, டானு சார் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ் அப்போ டைரக்டரோட கண்ட்ரோல் வந்து அந்த ஒரு ஃப்ளாட்டை கொடுத்து ஒரு சமையல்காரவனுக்கு போட்டு ஒரு ரூமு 53 நாள் எழுதுனேன் நான். பிரிச்சு உடஞ்சு போயிருக்கும் லெட்டர், அதை சேர்க்கணும், சேர்த்து 53 நாள் பொறுமையா உட்காந்து தொகுத்து இவ்வளோ நோட் எழுதி கொடுத்தேன். அந்த கண்ணை அன்னைக்கு வாங்கின அந்த கண்ணுன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி 2 பொருள் இருக்கு. ஸோ இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா அலாரம். ஸோ எல்லாரும் சொல்லுங்க, இந்த அலாரம் வச்சு என்ன பண்றீங்கன்னா யாரை எழுப்பணும்னு நினைக்கிறீங்க, இல்லை யாருக்கு இந்த அலாரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயத்தை எழுப்புறதுக்காக இப்போ இந்த அலாரம் கொடுத்தா வந்து இந்த வாழ்க்கையிலேருந்து இந்த விஷயத்துல இருந்துடலாம், இல்லை இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நமக்கே தான் வச்சுக்கணும். நம்ம ஒரு சில விஷயம் நம்ம மாற்றிக்கணும்னு நினைக்கிறப்ப அந்த அலாரம் வச்சு அந்த டைம் நம்ம பண்ணணும்னு நினைப்போம். நம்ம எல்லாமே ஆப்போசிட் வரலே காமிக்கிறதுக்கு இந்த பக்கம் திருப்பி காமிச்சிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை முதல்ல தீர்த்துக்கலாம், அலாரம் வச்சு கரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நமக்கே தெரியும் நம்ம இதெல்லாம் இருக்கு, நம்மள்ட்ட நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் மாற்றிக்கிட்டா இப்போ வாழ்க்கை உருப்பிடும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அப்போனா உங்களுக்கு அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் விடிய. ஓகே சார், எனக்கு அலாரம் வைக்கிற பெருசாக பழக்கம் கிடையாது. தீர்மானிச்சு எந்திரிச்சிருவாங்க மேக்ஸிமம். அதில் என்னைக்காவது அலாரம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி ½ hour முடியும். இல்லை ½ hour முன்னாடி இல்லை, 4, 3, 2 இப்படிலாம் அது ஒரு பைத்தியம் தான். இல்லை நானும் அதான். ஆமாம், வச்சுட்டு எந்திரிச்சு மொபைல் பார்க்குறோம்ல, அப்போ கரெக்டாக 3:59 இருக்கும். கரெக்டாக 4 மணிக்கு நம்ம வைக்கிறோம்னா இப்போ 5 மணினா 4:59 இருக்கும். நான் முழிச்சு அட்ரா அப்படின்னு அவனை அடிக்க சொல்லலாம். அவன் அடிச்சு நம்மளால எழுப்புறது இல்லை. ஏய் நான் உன்னையோட பெரிய ஆள்றா, அது ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி படங்களும் நீங்க நடிக்கிற படங்களும் ப்ரெடிக்ட் பண்றீங்களா, அந்த படம் ஹிட் ஆயிடும் முன்னாடி அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி? இல்ல ப்ரெடிக்ட் பண்ணி அலாரம் எப்படி முன்னாடி இது பண்ணீங்க, அந்த மாதிரி இந்த படம் ஹிட்ரா? இது அலாரத்துக்கும் எனக்கும் அலாரத்துக்கும் தனிப்பட்ட விஷயம். நம்ம இந்த படம் வந்து என்னடா மறுபடி இந்த ஹீரோக்கு ஓடுமாடா அப்படின்னு ட்ரெய்லரை பார்த்து நம்ம ஒரு மாதிரி யோசிச்ச படங்கள் பயங்கர ஹிட் ஆகிட்டே, என்னடா 300 கோடிங்கிறாங்க 400 கோடிங்கிறாங்கன்னு நடந்திருக்கு. சில படங்கள் ட்ரெய்லர் பாரு, இந்த படம் பாரு என்ன பண்ண போகுது பாரு அப்படின்னா ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு நடந்திருக்கு. அதனால அது மக்கள் தீர்மானிக்கிறது, நம்மளால தீர்மானிக்கவே முடியாது. அது ப்ரெடிக்ஷன்ங்கிறது கஷ்டம். ஏன்னா இப்போ எந்த படமே அப்பா நம்ம 5 பேர் பண்ணிட்டோம்டா
இந்த படம் எப்படியா ஃபெயிலியர் அப்படியெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் சூப்பர் ஸ்டார். அப்புறம் உள்ள தங்க இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ ப்ரொடியூசர் அப்பா 5 கோடி போட்டிருக்கோம், எப்படியாச்சும் இதில் நஷ்டமாயி 5 கோடி போயிடணும், நம்ம 10 பேர் பண்ணியிருக்கோம், இந்த படம் ஃபெயிலியர் தான்டா. எல்லா படமும் ஜெயிக்கணும் தான் அதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேர். இப்போ எங்களை விட்டு சொல்லும், இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணவங்க ஆகட்டும், அந்த தட்டை கழுவுன ஆகட்டும், கடைக்கு போயிட்டு வந்தவங்க ஆகட்டும், எவ்வளோ பேர் என்ன கேட்பாங்க, நான் சூட்கேஸ்னு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணேன், அந்த படம் வந்ததுன்னா பரவாயில்ல, நான் என் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன். அது ஒரு படத்துக்கு 5 பேர் இல்லை, இப்போ நீங்கள் எடுக்கிற 5 பேர் இல்லை, நீங்கள் எடுக்கணும்னா நீ 1000 பேர் எடுக்கணும். ஒரு 60 பேர் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு லைட்மேன் ஆகட்டும், இப்போ நீ நம்ம 5 பேர் கேள்வி கேட்குறோம், 3 கேமரா மேன் இங்கே உட்காந்துருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க, இதை பண்ண அதை பண்ண. இப்போ எல்லாருமே இந்த இன்டர்வியூ நல்லா போனாடா சக்ஸஸாக, அதுக்கு உண்டானது நீ என்னன்னு தான் பார்ப்பேன். ஸோ படம் ஜெயிக்கணும்னு பார்ப்பேன், அதுக்கு உண்டான நேரம் காலம், இது எப்படி போய் மக்கள்கிட்ட சேர்ப்பது, இது ஆடியன்ஸ் எப்படியா ஏற்றுப்பாங்க, அது எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும். ஸோ இப்போது அடுத்த ஒரு ப்ராப்ஸ் இருக்குது, அதை வாயிலே சொல்லிடுறேன். இப்போ டைம் மிஷின் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து இது ஏஐ மூலியமாக ரெடி பண்ணி ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு வாட்ச் மாதிரி அது. இப்போது அந்த மிஷின் வச்சு வந்து டைம் ட்ராவல் பண்ணணும், இல்லை சில இன்சிடென்ட்டை வந்து ரீகலெக்ட் பண்ணணும், ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த மனுஷங்களோட இந்த இன்சிடென்ட்டை நான் ரீகலெக்ட் பண்ணணும், இல்லை இந்த தப்பு ஒன்று பண்ணிட்டோம் அதை கரெக்ட் பண்ணிக்க பார்க்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் ட்ராவல் பண்ணி அந்த மிஷினை வச்சு? ஒரு படம் தவறும்போது அடுத்த முடிவு சரியாக எடுக்காதது எனக்கான பாதை கொஞ்சம் கடினமாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த டைம் ட்ராவல் மிஷின் கிடைச்சது. அன்னைக்கு அந்த முடிவை எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு முடிவை இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணாமல் இதை எடுத்ததுன்னா நான் இப்படி ஒரு பாதையில் வேற வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு புகழ் அவர்களே சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த டைம் மிஷின் வச்சுட்டு ட்ராவல் பண்ணிட்டு ஒரு விஷயத்த மாற்றணும்னு நினச்சா என்ன மாற்றுவீங்க? எங்கள் அப்பாவை மறுபடியும் வர வைப்பேன். ஆமாம், அப்பா தான். எதுவுமே இல்லை, நான் ஊருக்கு போயிட்டு பொங்கலுக்கு எல்லாம் ஒன்றா வந்துடலான்னு சொல்லிட்டு போனார். தூக்கத்தில் போயிட்டு அப்பா இறந்துட்டார் இந்த ஜனவரி 1. திருப்பி வரப்போ அப்பா ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தான் லாஸ்ட் இயர். ஸோ மாற்றணுன்னா கண்டிப்பாக மறுபடியும் எங்கள் அப்பா வேணும்னு தான் மாற்றுவேன். அவருக்கு என்ன பண்ணல நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே பண்ணிட்டேன். எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க? எல்லாமே பண்ணிட்டேன். சொன்னா நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க. ஒரு பையனாக அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணிட்டேன். என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேன். அவர் நான் ரொம்ப டவுனில் ஒரே ஒரு மாம்பழத்தை வாங்கி நாங்கள் வீட்டில் 4 பேர் சாப்பிட்டோம். நான், எங்கள் அப்பா, அம்மா, அண்ணன், எங்கள் அத்தை, நாங்கள் 5 பேர் சாப்பிட்டோம். இன்றைக்கி புகழ் எப்படியும் பார்த்துட்டாரு, புகழ் எல்லாமே பார்த்துட்டாரு. எதுவுமே இல்லை, அவருக்கு இப்படி தான் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக விட்ருக்க மாட்டோம். எதுவுமே இல்லை. இப்போ இந்த டிசம்பர் கிளம்பினார் ஊருக்கு. டிசம்பர் நான் துபாய் போயிட்டு வந்தேன், 25 போனேன். நான் டிசம்பர் 31 நான் இமயமலைக்கு போகிறேன். நானும் என் ஃப்ரெண்டு இமயமலைக்கு போகிற காலைல 5:30 மணிக்கு. நான் முதல் நாள் 30ஆம் தேதி நைட்டு அம்மாவுக்கு ஃபோன் அடிக்க, அப்பா எங்கன்னா, அப்பா இப்போ தான் பால் குடிச்சிட்டு படுத்தார். ஆனால் சரிம்மா அப்படின்னா, நான் காலைல 5 மணிக்கு ஏர்போர்ட் போகிறேன். ஏர்போர்ட்டு போய் இறங்குறேன், ஐயோன்னு ஃபோன் 31 காலைல 6 மணிக்கு. நல்லா தூங்குறது இல்லை, நான் விட்டுருக்கவே மாட்டேன். நான் ஒன்றுமே இல்லை. அப்பா எங்கேப்பா போகிறேன், இப்போ ஓட்டு மாறப்போதுப்பா, ஓட்டு அப்பாவுக்கு மாற்றிட்டாரு. ஓட்டு போகிறதுக்கு எல்லாத்தையும் மாற்றி ஃபோட்டோ எல்லாத்தையும் மாற்றிட்டு இது பண்ண தூக்கத்தில் காலைல 6 மணிக்கு 31ஆம் தேதி. ஒன்றுமே புரியல, இப்போ வரையும் எனக்கு புரியல. எனக்கு டெய்லியும் அப்பா தான் எனக்கு இது பண்ணிட்டுருக்காரு. அதான் உலகத்தில் இழக்கக்கூடாத 2 பேர்னா அது அப்பா அம்மா தான். இந்த லைஃப்பில் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. கோயிலுக்கு போய் வேணுனாலுமே அவங்களுக்கு வேண்டிக்காமல் என் பிள்ளைங்களை நல்லபடியாக காப்பாற்றணுன்றது அப்பா அம்மா தான். ஸோ எக்கா இருந்து கொண்டும் அது என்ன மிஷின் யார் வந்தாலும், நானுன்னு இல்லை, யாராக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா தான். அதெல்லாம் சொல்ல, நான் அப்பா மாதிரி இது மாதிரிலாம், அப்பா அம்மா மாதிரிலாம் யாருமே வர முடியாது. சொல்லுங்கக்கா, நீங்கள் மனசில் வச்சுருந்தேன். அவர் சொல்லிட்டாரு, இழப்பை தாங்கிக்க முடியாத அவர் அப்பான்னாரு. எனக்கு 2 பேரும் கிடையாது, அப்பா அம்மா 2 பேரும். ஸோ டெஃபினட்டாக ஒரு டைம் ட்ராவல் பண்ண முடியும்னா அதுக்கு பேரண்ட்ஸ் தான். நான் இப்போ எல்லாம் இருக்குது, காயத்ரினா ஒரு 4 பேருக்கு தெரியுது, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஃபோன் கால் பண்ணி சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு ஃபோன் கால் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு அன்கண்டிஷனல் லவ்வாக கேட்குறது அம்மாவை தவிர யாரும் கிடையாது இல்லையா? ஸோ அந்த விதத்தில் நான் 2 பேருமே எழுந்துட்டேன். அதனால எனக்கு பின்னாடி போய் ஏதாவது மாற்றணும்னா அம்மா அப்பாவை தான் கூட்டிகிட்டு. சார் சொல்லுங்கள் சார். அது சொன்னது தான் இப்போ எல்லாத்துக்குங்கிற மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஏரியா தான். அப்பா வந்து ஏன்னா எங்கள் அப்பாவும் போன வருஷம் ஒன்று இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அது வந்து பயங்கர அன்எக்ஸ்பெக்டடான அதுதான். அது பயங்கர பெயின்ஃபுல். அது யாரு கிடைச்சாலும் உடனே பண்ணுறான்னா, ஏன்னா ஒரு நாள் நைட்டு அப்பா ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாங்க.
ஒரு நாள் காலையில் வந்து எங்கள் அப்பா வந்துட்டாங்க, திரும்ப வந்து ஏங்கிறாரு எங்களுக்கு வாங்குறேன், எனக்கு ஒன்றும் இல்லடா, நான் வந்துட்டேன்டா அப்படிங்கிறேன். நான் எங்கள் அம்மாவை போய் எழுப்பி, அம்மா வந்துட்டாருமா, ஒன்றும் இல்லைம்மான்னு பயங்கரம் ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணின்னு உண்மையாக வந்துட்டாருன்னு நினச்சிட்டு அப்படி கண்ணை திறக்கும்போது அது இல்லைடா கனவுடா அப்படிங்கிற அதுதான் அது பெரிய பெயின்ஃபுல், அது கஷ்டம். ஸோ ஃபைனலி வந்து எல்லாம் ஓகே, ஒரு ஃபன்ஃபுல்லாக இதை எடுத்துருவோம். ஸோ சார் சொல்லுங்கள் சார். செல்லா சார் கண்டிப்பாக கண்டிப்பாக சார், கண்டிப்பாக வாங்க சார். வெல்கம் செல்லா சார். ஸோ வெல்கம் செல்லா சார். ஸோ உங்களை பற்றி தான் டைரக்டர் பெருமையாக பேசிட்டு இருந்தாரு. தொடக்கத்துல இருந்து நீங்கள் வந்து இந்த படத்தில் பொறுமையா இல்லை, பெருமையாக பேசியிருக்கேன். பெருமையாக பேசிட்டு இருந்தாரு. தொடக்கத்துல இருந்து இந்த படத்தில் பயணிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஸோ எப்படி டைரக்டருடைய அந்த மிங்கல் அந்த படம் அதை பற்றி சொல்லுங்க. அயலி வெப் சீரிஸ் மூலமாக வந்து அயலி ஆர்டிஸ்ட் எல்லாம் மீட்டிங் பண்ணி அவர் இந்த ஸ்டோரிக்குள்ள வந்து இணைச்சது வந்து அதில் வந்து அப்படியே இல்லை கனெக்ட் ஆகணும் சார் கூட. அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சது அவருடைய நரேஷன், அவருடைய டைரக்ஷனு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த நாட்கள் மறக்க முடியாத நாட்கள். ஸோ அப்படி தான் நியாயம் வந்துட்டு இந்த படத்தில் எனக்கு வந்து நல்ல ரோலாக இருந்துச்சு, பட் நிறைய பேர் எனக்கு கேட்கல, என்னை பற்றி ரெக்கக்னைஸ் பண்ணல. அப்படி சொல்கிறதுக்கு இல்லை, நம்மளுடைய கடமையை செஞ்சிடறோம், அதில் பிடிச்சதான் பண்ணுறோம் அதை. அதனால் அப்படி ஒன்றும் நான் எதிர்பார்த்தது கிடையாது எதுவுமே. இந்த படத்தை பொறுத்தவரை இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு கேரக்டர், ரொம்ப அழகான ஒரு கேரக்டர். ஸோ இது நான் ரொம்ப எதிர்பார்த்தது நல்லா இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து நீங்கள் இருந்து எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கும் சரி, கண்டிப்பாக அந்த சூட்கேஸ் படமும் ஹிட் ஆகணும், எல்லாரும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதை ப்ரோவோக் டிவி சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, தேங்க்யூ.